Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஆண்டுடைய நாமத்தை ஒருமித்து நாம் தொழுது கொள்வோமாக. அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையா மாட்சிமே மாணவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீ பரிசுத்தர். மகத்துவமானவரே நீ பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயோனே துதிக்கி பார்த்தரே துதி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஹalleluya 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 ஹalleluya. அவர் அதிசயமான தேவாதி தேவனவர் கர்த்தாதி கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் மகிமையானவர் மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க. ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் நல்லவர். எங்கள் தேவாதி தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா இரட்சகா. ஹalleluya ஹalleluya. சுதந்திரம் தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே உயர்ந்த அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya. வல்லமை மிக்க செயல்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் வல்லமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையே ஹalleluya ஹalleluya. நம்முடைய வல்லமை ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. கிணிய கண்மலையே ஹalleluya. உன்னதரே அவர் நம்முடைய உன்னதர். ஹalleluya ஹalleluya. எங்கள் உன்னதரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே நீ பரிசுத்த. பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் வல்லமை மிக்க செயல்களை செய்கிற தேவாதி தேவனே நீ பரிசுத்த பரிசுத்த. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் வல்லவர். ஹalleluya. அபிஷேகநாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பி நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே கண்மலையே ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லமையே ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் ரட்சிப்பின் தேவனே ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை ரட்சித்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் அவர். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்திய தேவனை ஸ்தோத்திரிப்போம். நமக்காக ரத்தம் சிந்தினார் கல்வாரி சிலுவையில். நமக்காக கடைசி சொட்டை ரத்தம் சிந்திய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அபிஷேகநாதனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் அபிஷேகநாதன் நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் அபிஷேகத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியம் ஜீவனும் வழியுமான தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஜீவன் நதியையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதி நம்முடைய வாழ்க்கை ஜீவன் நதியாக வந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் ஊற்றி கொண்டிருக்கிறீரே ஹalleluya அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய குடும்பங்களிலும் அபிஷேகங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya எங்கள் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சேனைகளின் கர்த்தர் அவர் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya நேற்று மீண்டும் மாறாத தேவன் அவர் ஹalleluya 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 நேற்று மீண்டும் மாறாத தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 வல்லமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தர் 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 யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ஈரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya ஜலத்தில் அறிவு அசைவாடிய தேவன் ஹalleluya இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவான் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களுக்கு நன்மை செய்த நன்மைகளின் நாயகனை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நன்மைகளின் நாயகன் நமக்கு நன்மைகளை செய்த தேவாதி தேவன் அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம் நமக்காக நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தினாரே ஹalleluya ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 எங்கள் வல்லமையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்முடைய வல்லமை ஹalleluya ஹalleluya நம்முடைய மகத்துவம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பரிசுத்த நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 உன்னதர் உயர்ந்தவர் ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாற்றுமே நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாற்றுமே நிறைந்த தேவன் அவர் ஹalleluya 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 நம்மை கண்டு அழைத்தாரே நம்மை எவ்வளவு அன்பு கொண்டு நம்மை அழைத்தார் ஹalleluya நம்மை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்காக நித்திய ஜீவனை தருவதற்காக அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கை பாத்திரரே தூய்மையான் தூயோனே துதிக்கை பாத்திரரே மகிமையானவரே மாற்றுமை நிறைந்தவரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே எங்கள் கண்மணியே ஹalleluya 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 யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ஈரே ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர் அவர் நமக்கு போதுமான தேவன் அவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்மீது எவ்வளவு நோக்கமாயிருக்கிற தேவன் அவர் ஹalleluya நம்மீது எவ்வளவு நோக்கமாயிருக்கிற தேவன் அவர் நம்மீது நோக்கம் கொண்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை கண்ணும் கண்ணுமாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் மகத்துவமானவர் பரிசுத்தர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் நித்திய ஜீவனே ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை நடத்துகிறேன் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya யெகோவா ரப்பா சுதந்திரம் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எல் ரோயி எபனேசரே ஹalleluya 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 எபனேசர் அவர் ஹalleluya ஹalleluya நம்மை கண்ட தேவன் அவர் ஹalleluya எங்களை கண்டீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya காக்கும் கரங்களால் உமது காக்கும் கரங்களால் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிறீரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சகரே இயேசுவே 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 ஹalleluya 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 அல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம்
நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் வெட்டி சிறந்தீரே. ஹalleluya எங்களை மீட்கும்படியாக வெட்டி சிறந்தீரே. ஹalleluya 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 எங்கள் அபிஷேக நாதனை அளவிடாமல் அபிஷேகத்தால் பொழிந்து கொண்டிருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே ஹalleluya ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் மகத்துவங்கள் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya பரலோகத்திலிருந்து வந்த ஜீவாப்பமே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஜீவன் நதியை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கை ஜீவன் நதி. ஹalleluya 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 எங்கள் வாழ்க்கை ஜீவன் நதியே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்கினியே ஹalleluya கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 வல்லவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya எங்கள் சாவங்களை சுமந்து வைத்த எங்கள் கிருபையை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் ஒளியே நித்திய ஜீவனே. ஹalleluya 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 எங்கள் மகத்துவமே. ஹalleluya எங்கள் வல்லமையே சத்தியம் ஜீவனும் வழியுமாகிய தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் அவர். ஹalleluya 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 யெகோவா தேவனே உன்னதரே உயர்ந்தவரே. ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே. அவர் சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். ஹalleluya எங்கள் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே. ஹalleluya 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 அளவில்லாமல் முற்றுகைக்காக ஸ்தோத்திரம். வல்லமையே ஹalleluya ஹalleluya உங்கள் அபிஷேகத்தால் அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. ஹalleluya பூமிகள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நம்முடைய வாயின் துதிகளில் பிரியமாயிருக்கிற தேவன் அவர். நம்முடைய வாயின் வாக்கியங்கள் பிரியமாயிருக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya இப்போதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் வல்லமையே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகத்துவமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மாட்சிமையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அவர் கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடையவர். அவர் அதிசயர் அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அற்புதமான வாழ்க்கை செயல்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிற தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் சமாதானத்தை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்த தேவன் நம்மை மேய்த்த தேவன். ஹalleluya ஹalleluya உளையான வீட்டில் அமைத்துகிறார் நம்மை மேய்த்தாரே நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya ரட்சிப்பின் தேவனே. ஹalleluya எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பர். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பர் அவர். நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை நடத்துகிற தேவன் அவர். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். ஹalleluya எங்கள் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya வல்லமையே. ஹalleluya ஹalleluya கண்மலையே. ஹalleluya அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் உன்னதர் அவர். உயர்ந்தவர் அடைக்கலமானவர் நமக்கு அடைக்கலமானவர். ஹalleluya ஹalleluya நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற உன்னதர். ஹalleluya ஹalleluya ஆலோசனை கர்த்தர் அவர். நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் ஒரே சந்தேசம் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்பார். ஹalleluya பரிசுத்தர் தேவாதி தேவனை பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்கு தேவனே பரிசுத்தர். எங்களையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்களின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அழைத்தாரே. ஹalleluya நம்மை நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறாரே. அவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவாதி தேவன் அவர். நமக்கு ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya ஹalleluya நேற்று மீண்டும் மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்பார். ஒருபோது மாறாதவர் உன்னதர். ஹalleluya வல்லமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya
சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே ஹalleluya ஹalleluya. அற்புதர் 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 நம்முடைய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஆராதனை தேவன் அற்புதர். ஹalleluya. வல்லமை தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. அவர் சிறந்தவர், உயர்ந்தவர், வல்லவர், வல்லவர், நல்லவர் அவர். நம்முடைய வாழ்க்கையில் வல்லவர். ஹalleluya ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போதும் அல்லேலூயா பாடலை பாடலாம். எல்லாரும் கேட்ட பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நித்திய பிதாவே அல்லேலூயா. வல்லமை தேவா அல்லேலூயா. நித்திய பிதாவே அல்லேலூயா. வல்லமை தேவா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. ராஜாதி ராஜா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. ராஜாதி ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் அல்லேலூயா. மகிமையின் தேவா அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் அல்லேலூயா. மகிமையின் தேவா அல்லேலூயா. மாட்சிமை வெளியே அல்லேலூயா. அற்புத தேவா அல்லேலூயா. மாட்சிமை ஒளியே அல்லேலூயா. அற்புத தேவா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனந்த ரூபா அல்லேலூயா. அதிசய கர்த்தா அல்லேலூயா. ஆனந்த ரூபா அல்லேலூயா. அதிசய கர்த்தா அல்லேலூயா. மகிமையின் மகிமா அல்லேலூயா. கிறிஸ்திநாதா அல்லேலூயா. மகிமையின் மகிமா அல்லேலூயா. கிறிஸ்திநாதா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம இப்போது வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் நாம வாசிக்கலாம். யாத்ராகமம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்புறமாக என்னோடு இணைத்து வாசியுங்கள். முதல் 15 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக
மோசைக்கு செவி கொடாமல் போனார்கள். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடே பேசி என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பார்? நான் விரித்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரத்திற்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவராகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். சிமியோனின் குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல். சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது கர்த்தர் மோசையிடம் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையின் கரத்தை பார்வோன் பார்ப்பான் என்று. நேற்றுக்கு நாம பார்த்தோம், பார்வோனிடம் மோசே போய் சொல்லுகிறார், எங்களுடைய ஜனத்தை கர்த்தரை ஆராதிக்கும்படி, எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி எங்கள் ஜனத்தை நீ அனுப்பு, வனாந்தரத்தில் நாங்கள் எங்களுடைய தேவனை சென்று நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் போது பார்வோன் என்ன சொல்கிறான், உங்களுடைய கர்த்தர் யார் என்று நான் அறியேன், நான் அனுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு பாரத்தை ஏற்றினான் என்று நாம பார்த்தோம். அவர்களுக்கு அதிகமான பாரத்தை அவன் ஏற்றுகிறான். அவர்களுக்கு தினமும் அறுக்கிற செங்கலை அவர்கள் ஒப்படைக்கவும் கணக்கு கொடுக்கவும் வேண்டும். இரண்டாவது, வைக்கோல் கொடுப்பதில்லை. அவர்கள் தாமதமாக அந்த வேலையை முடிக்கும் போது அவர்கள் சரியாக கணக்கு காட்டவில்லை என்று அவர்களை அடிக்கிறார்கள். அப்படியாக அவர்களை அதிகமாக ஒடுக்கிறார்கள். இச்சூழலில் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் அங்கே எழும்பும் போது மோசை தேவனிடம் போய் சொல்லுகிறார், ஏன் தேவனே நீர் விடுவிப்பேன் என்று சொன்னீரே, ஆனால் விடுவிக்கவில்லையே என்று அவர் கேள்வி கேட்கிறார். மோசை தேவனோடு கேள்வி கேட்கிறார். அப்போதுதான் தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய பலத்த கரத்தின் கிரியை நீ அங்கே காண்பாய், அந்த பார்வோனிடம் நீ காண்பாய், அப்போது அவன் அவர்களை துரத்தி விடுவான், உன்னுடைய ஜனத்தை வெளியே அனுப்பி விடுவான் என்று சொல்கிறார். அப்படியாக அவர் மீண்டும் சொல்கிறார், என்னுடைய நாமம் யெகோவா, உன்னுடைய முற்பதாக்கள் யெகோவா என்கிற பெயரில் அறியவில்லை. அவருடைய முற்பதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள். அவர்கள் தேவனை கர்த்தர் என்கிற நாமத்தில் தான் அறிந்திருந்தார்கள், தேவனாகிய கர்த்தர். அவன் சொல்கிறார் மோசேயிடம், எங்களுடைய ஜனம் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வது என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், கர்த்தர் என்று சொல்லு. அப்படியாக உன்னுடைய முற்பதாக்கள், நம்முடைய முற்பதாக்கள் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே கர்த்தர் என்கிற நாமத்தை அங்கே பிரஸ்திப்படுத்துகிறார். அதே போல இப்போது அவர் யெகோவா என்கிற நாமத்தில் தான் சொல்கிறார். அதற்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக் அவர்களுக்கெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற பெயரில் தான் அவர் வெளிப்பட்டார். இப்போதும் கர்த்தர் சொல்கிறார், நீ இப்போது பார்வோனிடம் நீயும் ஆரோனுமாக பார்வோனிடம் சென்று மீண்டும் என் ஜனத்தை விடுவி என்று என்று சொல்கிறார். இவன் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கிறான் மீண்டும். அவர்கள் ஆனால் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவனுக்கு விரோதமாகத்தான் நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர் மனம் நொந்து போயிருக்கிறார்கள், மனமடிவுக்கு உட்பட்டு போனார்கள், சோர்ந்து போனார்கள். அதாவது அவர்கள் பார்வோனுடைய அந்த ஒடுக்கத்தால் இவர்களை அந்த ஜனத்தை ஒடுக்குவதனால், அதிகமாக கொடுமைப்படுத்துவதனாலும் மன அடிவுக்கு உட்பட்டு போனதனால் இப்போது மோசையின் பேச்சுக்கு செவி சாய்க்கவில்லை. அப்போதான் கர்த்தர் சொல்கிறான், நீ பார்வோனிடம் போய் நீயும் ஆர்வமாக போய் சொல்லுங்கள், எங்கள் ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று மீண்டுமாக அங்கே மோசையிடம் தேவன் சொல்கிறார், என்னுடைய பலத்த கரத்தை நீ பார்ப்பாய் என்றும், அதனால் நீ இப்போது பார்வோனிடம் போய் சொல்லு, அப்போது அவன் இந்த ஜனத்தை விடுவான் என்றும் அவர் சொல்கிறார். இதுல இருந்து நாம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கூட உடனடியாக நாம என்ன நினைப்போம், ஜெபம் பண்ணாது உடனே ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படியெல்லாம் நாம எதிர்பார்ப்போம். ஆனால் தேவனுடைய நோக்கம் வேறையாக இருக்கு. அங்கேயே அவருடைய கையின் வல்லமையை காணும்படியாகத்தான் அங்கே காலதாமதம் பண்ணுகிறார். முதலாவதாக பார்வோனிடம் அனுப்புகிறார், அடுத்ததாக பார்வோனிடம் செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், பார்வோனுக்கு மனதை கடினப்படுத்துகிறார், மீண்டும் கர்த்தருடைய கையின் வல்லமையை அங்கு வெளிப்படுத்துகிறார். இப்படியாகத்தான் அவர் தேவனே கர்த்தர் என்று அறியும்படியாக அந்த கிரியை அங்கே நடப்பிக்க அவர்
நிறைவாக இருக்கிறார். அதே போலதான் இப்ப நாங்களும் கூட ஆண்டவருக்குள்ள வரும்போது நாங்க முதலாவதாக என்ன நினைத்தோம்னா, ஆண்டவர் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நாம இப்போது அவர் வழியிலே போகிறோம், நமக்கு உடனடியாக நாம என்ன கேட்டாலும் தருவாரு, நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இப்படிதான் நினைத்தோம். ஆனா அவருடைய நோக்கம் அதல்ல. அவருடைய நோக்கம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நம்மளை வழி நடத்த வேண்டும். அவருடைய கரத்தின் வல்லமையை நாம காண வேண்டும், நமக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும். இதற்காக தான் தேவன், இந்த நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இல்ல உலகம் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள், உலகத்தின் தருகிற அந்த மகிமை, இதைத்தான் நினைத்து தேவன் அழைத்ததும் நமக்கு அதை தருவார் என்றுதான் நாம நினைப்போம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவரே அறிவில் வளரும்படியாகத்தான் கொண்டு செல்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமையை காணும்படி செய்கிறார். இப்படியாகத்தான் அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஜனத்தை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போதும் இந்த காலை நேரம் முதல் இந்நேரம் நாம எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ்ந்தோம் என்று நம்மை சோதித்து பார்ப்போமாக. காலையில் எழும்பினதும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? அதிகாலை தேவனை தேடி கொண்டோமா? அவருடைய அன்பில் நிலை நின்றோமா? அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா? இந்நேரம் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக நாம நடத்தினோம்? அவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்தில் நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தோமா? நாம மனுஷர்களுக்கு பிரியமாய் நாம் வாழ முடிய தேவையில்லை, ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக செல்ல முடியும். அதனால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தேனா? ஆண்டவரே, நான் எந்த இடத்தில் நான் குறைவுள்ளவனாக இருந்தேனோ அங்கே என்னை சரி செய்ய மாட்டவரே. நான் ஒரு சரியான உமக்கு பிரியமான மகனாக வாழும்படி நீ உதவி பண்ணும் என்று நாம் அங்கே ஒப்புரவாகிக் கொள்வோமாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நாம என்ன பண்ணிக்கலாம்? இப்போதும் கல்வாரி பாதத்துக்கு நேராக எல்லாவற்றையும் கொண்டு வைங்க. கல்வாரி சிலுவைக்கு நேராக ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுடைய பாரங்களை எல்லாம், உங்களுடைய பாரங்களை எல்லாத்தையும் கொண்டு வைங்க. அவர் பாரம் சுமக்கிற தேவன், நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவன். நமக்கு அவருடைய நுகம் எளிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர். இப்போது நம்முடைய வியாதிகளை, எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே பலவீனம் இருக்கிறது எல்லாவற்றையும், எந்தெந்த இடங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் அவருடைய சிலுவைக்கு நேராக வைங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் சீர்கேடுகள், என்னென்ன சீர்கேடுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு வைங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாம் சரியாகும். ஹல்லேலூயா. இப்போது தேவனே உம்முடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாருடைய பலவீனங்களும், சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் உம்முடைய ஜீவ ரத்தத்தால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நீர் ஊற்றும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் பலவீனமாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் ஆண்டவரே ஒரு ஜீவ ரத்தம் இறங்கி அந்த இடத்தை சுத்திகரிப்பதாக, அங்கே ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொருடைய உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஒரு ஜீவ ரத்தம் பாய்ந்தோடனும் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஜீவ நதியாக ஆண்டவரே, ஜீவ ஊற்றாக நீர் இறங்குவீராக. எங்கள் வல்லமையே, எங்கள் கண்மலையே நீர் ஊற்றும் ஆண்டவரே. உங்கள் ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்பங்களை ஆண்டவரே உமக்கு நேராக திசை திருப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே எல்லாம் பரிசுத்தப்படுவதாக. குடும்பங்கள் இருக்க சீர்கேடுகள் எல்லாம் சீர்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் சரீரம் முழுவதும் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஜீவ ரத்தத்தால் சரீரம் ஆண்டவரே பலனடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலனடைவதாக. ஜீவ ரத்தத்தால் சரீரம் பலனடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போதும் ஆண்டவர் எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன். அவர் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினால் கேட்பது அது அங்கே கிடைக்கும். என் நாமத்தினால் கிறிஸ்துவினால் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் குறைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் தேவன். அவரோடு முறையிடுங்கள் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களை எடுத்து சொல்லுங்கள் அவரோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரே, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பங்களில் மேன்மையப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்களை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கடன் பிரச்சனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபடும்படியாக ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. சமாதான பிரபு சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மாய விலைகளில் சென்று சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய அன்பில் அவர்கள் நிலை கொண்டு வாழ ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே அவர்களை வேலியடித்து பரிசுத்த வாழ்க்கையும் கடந்து செல்ல உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை நீர் கண்ணு கருத்துமாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாய உலகிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்க அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக, ஞானத்தால் நிரப்புவீராக. வேறு திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய துணைகளை கண்டறியும்படி நீர் அவர்களுக்கு அந்த கண்களை திறந்து கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் உமது கரங்களின் செட்டைகளின் மறைவு வைத்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களின் குடிப்பழக்கத்துக்கு யார் யார் அடிமையா இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களை ஆண்டவரே மீட்டுக் கொள்வீராக. உங்களுடைய ஆண்டவரே உமது நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்கள் நடத்துவீராக. அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்கள் தரித்துக் கொள்ள உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. மகிமையின் கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். இரவு உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். நாம இப்போது இவளுக்காக ஜெபிக்கலாம். இந்த பிறந்த நாள் அவன் பேரு லட்டுவா லாவண்யா. சரி லாவண்யாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவளுக்கு வாழ்த்துக்களை நாம தெரிவிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். லாவண்யாவுக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே அவளுடைய பிறந்த நாள் ஒரு இனிய நாளாக அவளுக்கு அமைவதாக. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கங்களை அவள் பெற்று இந்த வருஷம் முழுவதும் அவள் வாழ நீர் கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானத்தை அவளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய ஞானத்தால் நித்த நீர் வழி நடத்துவீராக. உடைய கிருபையும் உடைய பிரசனத்தால் நீர் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அவளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவீராக. அந்த மகளுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவ பாதையில் அவளை வழி நடத்துவீராக. அவள் குடும்பத்தையும் நீர் அப்படியாக வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் ஆண்டவரே இந்த வருஷம் அவளுக்கு ஒரு மகிமையான வருஷமாக இருப்பதாக. உமது தயவும் உமது கிருபையும் அவளோடு எப்போதும் அவளோடு இருக்கட்டும். பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக ஹலோ சொல்லு. நில்லு தீபா, நில்லு. கார்த்தி சொல்லு. சொல்லப்பா, கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குதாப்பா, சொல்லு. ஹலோ. கேக்குது, சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனைக்கா. என்னப்பா பிரச்சனை? நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு நேத்து. அப்படியா? நேத்து ஆச்சு. நீங்க தான் எனக்கு தெரியும். சரி, அதான் அக்காவுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன் பண்ணேன். சரிப்பா, நான் இந்த பிரேயர் முடிச்சுட்டு உனக்கு தனிப்பட்ட விதத்துல பேசுறேன். இப்ப உனக்கு உன்னுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மகனுடைய சமாதானத்துக்காக நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகனுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. அவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த வழியாக அவனை திசை திருப்பி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான ஆண்டவரே, அவனுக்கு ஏற்ற அந்த துணையை நீர் கண்டுகொள்ளும்படியாக அவனுக்கு ஒரு வாழ்க்கையை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அவனுக்கு இப்போது உம்முடைய சமாதானம் நிறைவாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரிப்பா, நான் அப்புறம் உன்கிட்ட பேசுறேன். தீபா சொல்லு. அந்த வயிறு மட்டும் அப்படியே இருக்குது, எதுவும் மாதிரியாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா, அந்த அவங்களோட ரட்சிப்புக்காகவும் அதுக்காக
சரி அம்மா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீபாவை உமது கரத்தில் அவர்கள் குடும்பத்தையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பம் முழு ஒரு லட்சத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி பண்ணுவீராக. அவர்களுக்கு தாயாருக்கு ஆண்டவரை மட்டுமாய் நீர் உதவி பண்ணினீர். பலவீனங்களை நீக்கி போட்டீர். இன்னும் இருக்கிற சிறு பலவீனத்தை நீர் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஜீவ ரத்தம் அவர்களுக்கு பாய்ந்து சென்று முற்றிலும் ஒரு விடுதலை கிடைப்பதாக. அவர்களுடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையை கட்டளை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தால். ஆமே. சரி அம்மா. சரி நாம இனி என்னப்பா? சொல்லுங்க அம்மா. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. எனக்கு கொஞ்சம் காது வலியாவே இருக்குது. காசு காது 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 வலிங்களா? எந்த காது? எவ்வளவு நாள் ஒருத்தங்க காது வலிச்சுட்டே இருக்குது. எந்த காது? எந்த காது? ஒருத்தங்கை சைடுனா வலது காதா? சாப்பிடுறதா சைடு? கை சைடு காதா? இடது கை. சரி, அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும் அவர்களுக்கு அந்த இடது பக்கம் இருக்கிற காது வலி நீங்கி போகட்டும். உமது ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் அந்த இடங்களில். ஆண்டவரே உமது காரம் தொட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலையே கட்டளை எழுவீராக. அந்த வலி முற்றிலும் அந்த இடங்களை விட்டு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தால். ஆமென் ஆமென். சரிங்களாமா, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாயங்களை மறவாதே. ஆமென். God bless you.